ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகாக வருகின்ற கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பல விதங்களில் பார்க்கும் பொழுது திட்டமிட்ட செயல்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. சில விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பலவிதமான இன்னல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்பவே உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படுவதன் காரணமாக மருத்துவமனை வரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம். குடும்பம் ரீதியாக ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை பலப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பணியில் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம்.
குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை
சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையும் அதனால் செல்லவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களோடு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க செலவிடுவீங்க. குடும்பத்துல அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பியதை வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இறைத்தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் ரீதியா நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே அமோகமாக நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிலை மிக மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். சனி பகவான் தங்களுடைய ராசியில 5வது வீட்டில் வக்ர நிலையில சஞ்சரிக்க போகிறாரு. ஜாதகத்துல 5வது வீடு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க. குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க.